இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பகுதி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் பகுதி தைக்கிறதுக்கு அக்குள் பகுதி கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா துணி இல்லை. அந்த இடத்துல மட்டும் நம்ம 4 பீஸ் வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் தைக்க போகிறோம். ஒரு ஸ்லீவுக்கு 2 பீஸ், இன்னொரு ஸ்லீவுக்கு 2 பீஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கட் பண்ணாலே போதுமானது. கீழே வரைக்கும் ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. அந்த அக்குள் பகுதிக்கு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்தாலே போதுமானது. ஜாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து படிமான தையல் கண்டிப்பாக வந்து நம்ம போட்டுக்கணும். நூல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 சைடுமே நம்ம வந்து 2 ஸ்லீவுமே தச்சு முடிச்சுட்டோம். அழகா நீட்டா நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். கை அகலத்துக்கு துணி பத்தல அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒட்டு கொடுத்து நம்ம வந்து தைக்கணும். இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கத்துல லைனிங் கிளாத்தை கரெக்டா நம்ம வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டா ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேரா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங் பிளவுஸுக்கு எப்படி தைக்கணுங்கிறத வீடியோ பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இப்ப பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேல ஓரத்துல படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இப்ப லைனிங் கிளாத்தை உள் பக்கமா தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தையல் போட்டாலே போதுமானது. 2 தையல் போட்டோம் அப்படின்னா இந்த சின்ன ஸ்லீவுக்கு நல்லா இருக்காது. எல்போ ஸ்லீவுக்கு நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப 2 ஸ்லீவுமே அழகா நீட்டா தச்சு முடிச்சிட்டோம். இப்ப 2 ஸ்லீவையுமே சரிசமமா வச்சுட்டு நம்ம அளவு பிளவுஸோட கையோட உயரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு நேரா பாருங்க மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கூடுதலா சேர்த்து வந்து நம்ம குறிச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுறு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கூடுதலா இருக்க அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடையாளப்படுத்துறதுக்காக சென்டர்ல கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தைக்க போறது பார்த்தீங்கன்னா கை தனியா உடம்பு தனியா தான் நம்ம வந்து தைக்க போறோம். இந்த ஸ்லீவ் பகுதியை நம்ம கெட்ட பக்கமா திருப்பி எடுத்துட்டு கை ரவுண்டுக்கும் ஆம்கோல் ரவுண்டுக்கும் கரெக்டா மார்க் பண்ணிட்டு இது போல நேரா லைன் போட்டுட்டு அந்த லைன்லயே அழகா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பா வந்து கெட்டி தையல் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆம்கோல் சைடு அக்குள் சைடு அந்த கை ரவுண்டு சைடு எந்த இடத்துலயுமே சுருக்கமே வரவே வராது. கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்லீவுக்கு தச்ச மாதிரியே அதே அளவை பயன்படுத்தி இந்த ஸ்லீவுக்குமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உடம்பு அதே உடம்பா இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி தச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிலருக்கு நேர் தையல் போட்டாதான் பிடிக்கும். சில பேருக்கு கை தனியா உடம்பு தனியா தச்சுட்டு ரவுண்டா இணைக்கிறது தான் பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட்ல தச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.